முதுகு பலத்துக்கு இந்த ஒரு ரெசிபி போதுங்க. சீம்பால் கிடைச்சதுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த புட்டிங் செஞ்சு கொடுங்க. சீம்பால் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜி. மாடு கண்ணுக்குட்டி போட்ட பிறகு முதல் 2 நாள் எடுக்கிற பாலில் நம்ம இந்த மாதிரி கேக் செய்யலாம். எனக்கு 1 லிட்டர் சீம்பால் கிடச்சிது. அதை நான் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 8 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிவிட்டு சீம்பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. சர்க்கரையை நல்லா கலக்கலைன்னா கேக் செய்யும்போது கீழே அப்படியே படிஞ்சு அப்படியே இருந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. சீம்பால் சிலவங்களுக்கு வயிற்றுக்கு சேராது. அதனால தான் நம்ம நல்ல மிளகு, சுக்கு இது 2ம் சீம்பாலில் சேர்த்து நம்ம வேக வைக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சீம்பால் புட்டிங் செய்கிறதுக்கு சீம்பால் ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைங்க. அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம வச்சிருக்கிற பாலை அப்படியே அதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி வச்சுக்கோங்க. 40 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது திறந்து பார்க்கலாம். ஒரு கத்தியால் அதை குத்தி பாருங்க. அது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே குத்திட்டு ஒன்றுமே இல்லாமல் வெளியில் வந்துடும். புட்டிங்கை இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். சீம்பால் புட்டிங் ரெடி ஆயிருச்சு. இப்போது ஓரமெல்லாம் ஒரு கத்தியால் அதை எடுத்து விட்டுக்கோங்க. புட்டிங் இருக்கிற பாத்திரத்தை அப்படியே ஒரு தட்டில் டர்ன் பண்ணிவிட்டு புட்டிங் பாத்திரத்தை 2 தடவை தட்டினீங்கன்னா புட்டிங் அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிளாகவோ, கோன் மாதிரியோ, ஸ்கொயர் மாதிரியோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சீம்பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.